வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 3 நாள் கண்டினியூவாக வீடியோ போடல. அது சில காரணம், நான் வெளில போயிட்டேன், அதனால் என்னால் போட முடியல. அதனால் நாளையிலேருந்து எப்படி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ இது முடிஞ்சதை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம முன்னாடி சொல்லியிருந்து இந்த இருக்குது பிரேக் பண்ண மேலே சொல்லியிருந்தோம். அது பிரேக் பண்ணவே இல்லை. அன்றைக்கி நான் கடைசியாக வீடியோ போட்டேன் அன்றைக்கி இந்த இடத்துல. அதுபோல் இதை கீழே பிரேக் பண்ண கீழேன்னு சொல்லியிருந்தோம். கீழேயும் பிரேக் பண்ணல, அப்படி முடிஞ்சுது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புங்கிறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிடுறதில்ல. சரி, ஓகே, இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று அதுக்கு முன்னாடி காலமாக பார்த்தோம்னா இது ஒரு டோஜி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹேங்கிங் மேன் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ஹேங்கிங் மேனோட லோவை பிரேக் பண்ணி முடிக்கல, மேலேயும் முடிக்கல. ஆனால் அவுட் சைட் கேண்டில் போட்டுருக்காங்க. இந்த அவுட் சைட் கேண்டில் போட்டாலே மார்க்கெட் ரிஸ்க், அதாவது இந்த கேண்டில் என்னோட லோவை பிரேக் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பாக இருக்கும் இந்த கேண்ட் செட்டப் படி. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை. அதுக்கும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. அது வெரி புல்லிஸாக முடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போகிறதுங்கிறது சிரமமாக தான் இருக்கும். சார், பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இன்னையோட டேவோட ஹையும் லோவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது. 400 பாயிண்ட் வரும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், 23,400 டு 23,600 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்குது. நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சு கொஞ்சம் சைட்வேஸ் இருந்து தான் மார்க்கெட் போகிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டி காட்டுது. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,484 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,412. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,334 தேர்ட் சப்போர்ட். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 23,206. அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,579. அதுக்கு அடுத்து 23,664. அதுக்கு அடுத்தது 23,700, 23,800. இந்த 700 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். மார்க்கெட் ஆல் டைம் ஹையை தாண்டி போகிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் இந்த ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறது. நம்ம இது யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபெபினாக் யூஸ் பண்ணுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இருந்தாலும் இந்த செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,412 இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. மார்க்கெட் இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம இந்த இடத்துல பெருசாக போடுறேன். இதுலேருந்து போனால் இன்றைக்கி போனால் ஹையும் பிரேக் பண்ணி இந்த 700 தாண்டத்தை விட வாய்ப்பு இருக்கும் இங்கே சப்போர்ட் எடுத்தால். அதே மார்க்கெட் மிடில் இருந்தால் மார்க்கெட் வேறு டைப்பாக மூவ் ஆகும். மார்க்கெட் தொட்டால் தான் அந்த சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒன்று இங்கே அந்த செகண்ட் சப்போர்ட் மேலே போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட் வராத பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஸ் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துலேருந்து இதுக்கு கீழே இறங்கத்தான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரங்கிறது அந்த சப்போர்ட் வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் பெரிய மூமெண்ட்ஸாக இறங்குமா அப்படின்னு சொல்கிறது கிளியரான சொல்ல தெரியல. ஏன்னா பேங்க் நிஃப்டி பையிங்கில் இருக்குது, இதுதான் செல்லிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறனால ஒரு பெரிய செல்லிங் வந்துருமா அப்படின்னு சொல்ல தெரில. பேங்க் நிஃப்டியோட சேர்ந்து வந்தால் தான் வரும். அப்படி அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சின்னதாக வேணால் இருக்கலாம். ஆனால் பையிங்கை பொறுத்தளவுக்கு இந்த 23,412 மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு வேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்தமாரி உள்ளுக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைனா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் கூட இந்த மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் வழியாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெரி புல்லிஷ் கேண்டில். அவங்க நிஃப்டியை பொறுத்த பார்த்தீங்கன்னா பைரிஸ் கேண்டில் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா டே கேண்டில் பார்த்து இந்த ஹை கனெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட இதை டார்கெட் ரீச் ஆன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. ஒருவேளை நாளைக்கு கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் வெரி புல்லிஷ் இருக்கிறது வாய்ப்பும். இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இது லேட்டாக பிரேக் கொடுத்துருக்காங்க, ஆனால் க்ளோசிங் தான் கொடுக்கல. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 51,232 ஃபஸ்ட்டு சப்போர்ட். நெக்ஸ்ட் சப்போர்ட் 51,031 நெக்ஸ்ட் சப்போர்ட். பக்கத்தில் இருக்குது. 200 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது.
அதுக்கடுத்து தேர்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 50,594, அதுக்கடுத்து 50,102, அதுக்கடுத்து 49,693. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ஹை பார்த்திங்கன்னா 51,957ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்தது 52,500, எல்லாமே அடுத்த ரவுண்ட் ஃபிகர் தான். 52,500, 53, 53,500. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறப்ப இதை விட்டு இறங்கிட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி தெரியுது. அதாவது ரெண்டாவது சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு எதற்படி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஆனால் தனிப்பட்ட முறையில் பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய பையிங் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி போன இன்றைக்கி லோ கிடையாது, இந்த ரேஞ்சில் இருந்தால் 51,230க்கும் 51,030 இந்த ரேஞ்சுக்குள்ளே இது நம்ம எல்லோ கூட போட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட், இது எல்லோ தான் போட்டாகணும், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது செட்டப்பு. இந்த எல்லோ ரேஞ்சு, இந்த எல்லோ ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை மறுபடியும் வெரி புல்லிஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 3,500, அது 53,500 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்தமாரி செட்டப்பில் தான் இந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி. ஆனால் என்னென்னா ரெண்டுமே ஈவனாக இல்லாதனால நம்மளோட கிளியராக சொல்ல முடியல. அவங்க செல்லிங்கில் இருக்கப்போ இவங்க பையிங்கில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கிளியராக ஒரு அடுத்த மூமெண்ட் சொல்ல முடியல. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சைடுவேஸ்க்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை இது புல்லிஸ் போகிறப்ப வேணால் நிஃப்டியில் வேணால் அந்த இடம் சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நிஃப்டியில் அந்தளவுக்கு இருக்க மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ண பார்க்கலாம். பட் இல்லாத பட்சத்தில் பேங்க் நிஃப்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். மூமெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி அப்சைடுக்கான மூமெண்ட் தான். இந்த இடத்த பிரேக் பண்ணால் வேணால் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பையிங்கில் தான் இருக்குது. திருப்பி இதோட சப்போர்ட் எடுக்கலாம். அதாவது 50,594 தேர்ட் சப்போர்ட்டில் கூட மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டபுள் பாட்டம் செட்டப்பில் எடுத்துகிட்டு போகும். இந்த ரேஞ்சு வந்து சைட்வேஸ் ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த இடம் அதாவது 50,089க்கும் 49,069க்கும் இந்த கடைசியாக நம்ம போட்டு 2 சப்போர்ட் ஏரியா இந்த ஃபுல் சைட்வேஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சு. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் அந்த சைட்வேஸ் ரேஞ்சில் வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து கூட போகலாம். ரீடெஸ்ட் மாரி பிரேக் பண்ண இடத்த திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கூட போகலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. இதில் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.